தட்டாப்பயிர் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து ஒரு கப் தட்டாப்பயிர் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் அதே பேன்லேயே ஒரு கப் தண்ணி ஊற்றி அரை மணி நேரத்துக்கு இதை அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 5 வெள்ளை பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் 1/4 கப் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிருச்சு. 3 டீஸ்பூன் ஒன்றா அரைச்ச பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அவிச்சு வச்சிருந்த தட்டாப்பயிரை சேர்த்துக்கிட்டேன். அவிச்ச தண்ணியோட சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அப்படி முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.